இந்த அமைச்சர் பெருமக்களும் இருக்கு என்று நான் கருதி வெளியிருந்த பல செய்திகளில் இருந்து பல பத்திரிகைகளை பாராட்டுவதில் இருந்து அதை என்னால் உணர முடிகின்றது. ஒரு சில பத்திரிகைகள் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தால் உள்ள உணர்வோடு தவறான செய்திகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் வெளியிடுகின்ற பத்திரிகைகளுக்குத்தான் அந்த குற்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அது எடுக்க வேண்டிய அவசியமில்லை. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எல்லா பத்திரிகையும் நான் சொல்லவே இல்லை. ப்ராஜெக்ட் டுடேன்றது ஒரு பிரைவேட் வெப்சைட், அது கூட ஒரு பத்திரிகைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு வெப்சைட், ஒரு பிரைவேட் வெப்சைட். இனி அதே பத்திரிகையாளர்கள் தான் தினத்தந்தியில நம்மளை பற்றி நம்மளுடைய தொழில்துறையை பத்தி அவ்வளோ அழகா எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்க பேசி பெருமைப்பட்டிருந்தால், தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அடுத்த சபையத்துக்கு போயிடலாம். நீங்க ஒரு ஒப்பீடப்பட்டு தான் நான் குறிப்பிட்டேன். அதுக்கே இவ்வளவு ஒப்பிடுறது கூட ஆதாரம் ஒரே நிமிஷம். எந்த பத்திரிகையும் பெயரையோ இந்த பத்திரிகையில் வந்திருக்கூட நான் சொல்லல. சாதாரணமாக உறுப்பினர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் எதாவது எங்களுக்கு தகவல் கிடைச்சா அதை அமைச்சர்கிட்ட தான் கேட்க முடியும். அவங்ககிட்ட தான் அரசாங்கம் இருக்குது. நான் சொன்ன ஒப்பீடு பற்றி அவங்க ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் உரை சாயங்காலம் இருக்குது. அதில் நீங்கள் சொன்னது தவறு, அது சொல்லுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நான் அது குற்றச்சாட்டே சொல்லலை, எந்த குற்றச்சாட்டும் சொல்ல எதுவும் சொல்லவில்லை. என்ன ஒரு நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சு 24 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிக்க போகிறேன். அதே போல் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் 3 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளாக இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லலை. 3 மாதம் ஆகிருக்குது. அது உங்கள் கொள்கை விளக்க குறிப்பை பார்த்தாலே தெரியுது, அதில் எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ண போகிறோங்க, ஒரு லாங் டேர்ம் திட்டங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க 2036 நாங்கள் $1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றுவோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மாற்றினா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற பொழுது 2030 $1 டிரில்லியன் பொருளாதாரமாக இலக்கை நாங்கள் உயர்த்துவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அதை நோக்கி தான் அங்கே பயணம் போச்சு. அதனால தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தொழில்துறையிலே தமிழ்நாடை மாற்ற முடிந்தது. 2030 நாங்கள் இப்போ ஆட்சியை தொடர்ந்திருந்தோம் என்று சொன்னால் 2030 அந்த சாதனையை ஈட்டி இருப்போம், கொண்டு வந்திருப்போம். $1 டிரில்லியன் கொண்டு வந்திருப்போம். தொழில்துறை அமைச்சர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இப்பதான் சொல்லி முடித்தேன். அதாவது அவர் மூத்த உறுப்பினர் கூட, முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போறோம். அதுக்கு இப்படி நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்க பதிவு செய்யக்கூடாது. அது தவறான செயல். நாங்கள் ஆலோசனை சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அவங்களை வாழ்த்த முடியாது. என்ன இருக்கோ அதுதான் நாங்க சொல்ல முடியும். எதிர்கட்சியோட கடமை. அதைத்தான் நான் சொல்றேன். நான் உங்களை கேட்டுக்கொள்ள எல்லாரும் 2 கருத்து ஒரே கருத்து தான் முடிச்சிருக்கேன். கேட்டுக்கொள்ளதெல்லாம் நீங்க $1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் நீங்க கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி இந்த காலத்தில் அமைந்து எங்களுடைய முதலமைச்சர் அந்த பக்கத்தில் முதலமைச்சராக இருந்து ஏற்கனவே எங்களுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த TR.B. ராஜா அவர்கள் இங்கே தொழில்துறை அமைச்சராக இருந்தாருன்னா அந்த 2036 $2 டிரில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்திருப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். நீங்கள் நல்லா உழையுங்கள். நாங்கள் யாரும் உங்களுக்கு எதிரில்லை. நல்லா உழையுங்கள். கடுமையாக உழைத்தால் தான் தொழில்துறையிலே முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி உழைத்த காரணத்தால் தான் எங்களுடைய தலைவர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் உழைத்து கடுமையாக முதலீட்டாளர்களை சந்தித்து அதன் மூலமாகத்தான் இந்த உயரத்தை நாங்கள் உச்சத்தை நாங்கள் முடிச்சிட்டேன் எட்டியிருக்கின்றோம். எனவே அதே போல் நீங்கள் உழையுங்கள். முடிந்தால் ஓரளவுக்கு எங்களுடைய இலக்கிலே ஒரு பாதையாவது நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் சொன்னால் நான் வரையறுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.